வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வார் பேரட்ஸ். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, உருட்டுகள் தான். சிஓசி உருட்டுகள் அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர்ஸை சுற்றிக்கிட்டு இருக்கு. ரூமர்ஸ்னு சொல்லலாம், அது வந்து பிக் வச்சுன்னு சொல்லலாம், இல்லை நானும் கதை தான் அடிச்சு விட போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் அவங்க ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு உங்களை குழப்பி விடுறாங்க. என் பங்குக்கு நானும் குழப்பி விடணும்ல, அதனால நானும் ஒரு ப்ரெடிக்ஷனை தூக்கிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் டெக்கரேஷன் வாங்காதீங்க, ஓர்ஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஓர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, நீ ஃபஸ்ட்டு ஓர்ஸ் வாங்குவியா எங்களை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன தான் மேக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் ஓர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். மெயினாக நான் என்ன இந்த இதுக்குள்ளே சொல்ல வரேன் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் மேஜிக் ஸ்நாக்கை தூக்குறாங்க, சிசி நம்ம சீக்கிரம் டீ கட்சி தூக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அந்த சிசியோட ஸ்நாக்கை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேருக்கு அந்த டைமில் கன்வே ஆச்சுங்கிறது தெரியல. கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கான்செப்ட். நான்லாம் என்னோட ஐடிஸ்லலாம் செகண்ட் ஐடிஸ்லலாம் நேற்று இன்னைக்கு தான் உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக முடிச்சிடலாம். டே ஒன்னை விட டேயில் எண்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எப்பவுமே அப்படி தான் முடிப்பேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. என்ன அப்படின்னா, நீங்கள் சீக்கிரம் டிஹெச் தூக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு சிசி ஸ்நாக்கை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நியூவாக ஹெல்ப்பர் ஹெட் வருது. ஹெல்ப்பர் ஹெட் தானே? ஆமாம், ஹெல்ப்பர் ஹெட் வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஜெம்மை நிறையா வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற காரணத்துக்காக உங்களுக்கு ஜெம்மை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சீனரி கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்கின்னு கொடுக்குறதா இருக்கட்டும், டெக்கரேஷனு, புக்கு. நான் புக்கெலாம் நான் குறை சொல்லவே மாட்டேன். நல்லது, ஒர்த்து, ரஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் யூஸ் ஆகும், வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸாக இருக்கிற ஐடிக்கும் பிரச்சனை இல்லை, வாங்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட தான் வாங்க ஜெம் இல்லை, உங்கள்கிட்ட ஜெம் இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. சீனரியாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், அவ்வளோ ஒர்த்து இல்லை. நான் வந்து ஃப்ரீ டு பிளேயர் ப்ரோ, எனக்கு ஒரு சீனரி இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சிங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, ஆசைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வரது எல்லாத்தையுமே வாங்குவேன் அப்படின்ற ஒரு தாட் இருக்கக்கூடாது. இது ஆசைக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், எல்லாத்தையும் போட்டு வாங்கி ஜெம்ம வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஹெல்ப்பர் ஹெட்டை நீங்கள் சீக்கிரம் மேக்ஸ் பண்ணக்கூடாது. சூப்பர் செல்லுக்கு என்னன்னா, நீங்கள் அது ஒரு விஷயத்த பண்ணணும், ஆனால் அதை சீக்கிரம் பண்ணிடக்கூடாது. அதுதான் சூப்பர் செல்லுடைய மைண்ட் வாய்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாமே. அந்த மாதிரி தான் நீங்கள் ஹெல்ப்பர் ஹெட்டை மேக்ஸ் பண்ணணும். ஜெம் இருந்ததுன்னா சீக்கிரம் மேக்ஸ் பண்ணிடுவீங்கல்ல. அதனால நான் உங்கள்ட்ட ஜெம்மை போடுங்கிறேன், நீ ஜெம்மை சேர்த்து வச்சு மெதுவாக மேக்ஸ் பண்ணிக்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அங்கே அந்த சிசி ஸ்நாக்கை தூக்குனதுக்கும் அதே கான்செப்ட் தான், நீ மெதுவாக அட்டாக் பண்ணுன்னு. இதில் ஜெம்மை உங்களை செலவு பண்ண வைக்கிறதுக்கும் அதே கான்செப்ட் தான், நீ லேட்டாக அப்ரெண்டிஸை அப்டேட் பண்ணு அப்படிங்கிறது. சரியா? இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சூப்பர் செல்லுக்கு நீங்கள் மேக்ஸ் பண்ணணும், ஆனால் சீக்கிரம் பண்ணக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கண்டென்ட்டை பாருங்கள் ஃபுல்லாக, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஹெல்ப்பர் ஹெட்டுக்கு வரலாம். ஹெல்ப்பர் ஹெட்டில் அல்கிமிஸ்டா, இது பேர் அல்கிமிஸ்ட். இதுதான் நமக்கு கொஞ்சம் ரிலேட்டடான அப்ரெண்டிஸ்னு வச்சுப்போம். இதுதான் நமக்கு ரிலேட்டடான அப்ரெண்டிஸ். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டார்க் வச்சுக்கிட்டு கோல்டு கொடுக்கும், கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். நம்ம அப்டேட் பண்ணுறதை பொறுத்து அதோடைய அந்த கன்வெர்ட்டிங் சார்ஜா அது கொஞ்சம் அதிகமாகும். போனஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். இப்போதைக்கு 7% இருக்குது. எனக்கு ஒரு 1500 ஜெம்மு கொடுத்தா 7லேருந்து 9% ஆகும். அது மேக்ஸ் பண்ண அது ஏறிக்கிட்டே போகும். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து சூப்பர் செல்லுக்கு ஒன்றும் வேண்டுதல் கிடையாது லூட்டு வாங்கிக்கிட்டு ஸ்டாரி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா சூப்பர் செல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்டோரில் ஸ்டாரி, க்ளோரி, ஷைனி எல்லாம் காசுக்கும் விற்பாங்க. எப்படி ஜெம்மு விற்கிறாங்களோ அது எப்பயுமே இருக்காது. குறிப்பிட்ட நாள், ஒரு வாரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகும். ஒரு 75 ஸ்டாரி ஒரு 300 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அந்த பிக்கு கிடைச்சாலும் நான் அது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் வரும். அப்படி இருக்க சொல்ல லூட்லேருந்து ஓர்ஸ் அப்படின்னா சூப்பர் செல்லுடைய கான்செப்டில் அது கிடையாது. ஏன்னா சீக்கிரம் மேக்ஸ் ஆகுது. உனக்கு சீக்கிரம் மேக்ஸ் பண்ண நான் சொல்லலை, நீ மேக்ஸ் பண்ணு, ஆனால் லேட்டாக மேக்ஸ் பண்ணுங்கிறது தான் சூப்பர் செல்லுடைய மைண்ட் வைஸ். அப்படி இருக்க சொல்ல உங்கள்கிட்ட எப்போ லூட்டு காலி ஆகும்? காலியே ஆகாது. ஏன்னா ட்ரூப்புக்கு ட்ரைனிங் டைம் கிடையாது. உங்கள்கிட்ட ரெகுலராக லூட் இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ரெகுலராக மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, ஓர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் மேக்ஸ் பண்ணிடுவீங்களே. அப்புறம் எப்படி நான் காசு பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி சூப்பர் செல் விடுவானா, நான் சரிப்பா நான் லூட் வாங்கிக்கிறேன், நான் உனக்கு ஓர்ஸ் தரேன் அப்படிங்கிற கான்செப்ட் வருமா, இல்லை நான் சொல்கிற கான்செப்ட் வருமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ? 50,000. இது பேர் என்னது? ஷைனியா? ஷைனி 50,000, ஸ்டாரி ஒரு 1000. இது ரெண்டு மட்டும் நம்ம வச்சு கால்குலேட் பண்ணுவோம். க்ளோரி கண்டுக்க வேண்டாம், சும்மா ஒரு கால்குலேஷன் தானே. இப்போ வந்து இந்த இடத்துல வருவோம். டார்க்குங்கிறது சரி இப்படி வச்சுக்கலாம். கோல்டுங்கிறது வந்து என்னது? ஷைனி. சரியா? டார்க்குங்கிறது வந்து ஸ்டாரி. இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நான் ஒரு 6000 ரவுண்டாக ஒரு 10,000 வச்சுப்போமே, நான் வந்து ஒரு 10,000 ஷைனி இப்போ தரேன், எனக்கு வந்து ஒரு 5 ஸ்டாரி தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10,000ங்கிறது கூட குறைச்சா இருக்கலாம், ஸ்டாரி கூட குறைச்சா இருக்கலாம், அதை அப்டேட் பண்ணுறதை பொறுத்து. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கால்குலேஷனுக்கு 10,000க்கு ஒரு 5 ஸ்டாரி வருது அப்படின்னா
எத்தனை 10,000 நம்மளால போட முடியும்? ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு 5-10,000 வரும். இல்லை அப்படின்னா ஒரு 3-4 வரும். அதானே? அது உங்களுக்கு அது உங்களுக்கு மறுபடியும் அந்த 10,000 வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? குறைஞ்சது ஒரு 2-3 நாள் இழுத்துரும். அது டைம் ஏற ஏற என்ன ஆகும், உங்களுக்கு ஓரளவுக்கு அது இன்னும் கொஞ்சம் டைம் 1 வாரம் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த க்ளோரி எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு ஒரு 10,000 வரும்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். 1 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 ஸ்டாரி வரதை சூப்பர் செல் யோசிக்குமா? இல்லை உங்களுக்கு டெய்லி 5 ஸ்டாரி வரதை சூப்பர் செல் யோசிக்குமா? ஏன்னா நான் உங்களுக்கு அதுக்கு தான் அந்த 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வந்தேன். சூப்பர் செல்லுக்கு நீங்கள் மேக்ஸ் பண்ணணும், ஆனால் சீக்கிரம் மேக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓர்ஸ் டு ஓர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். நான் இது கொடுக்க மாட்டானுங்க, ஓர்ஸ்லாம் வராது, சாரி லூட்டை வச்சு வரவே வராது, ஓர்ஸ் டு ஓர்ஸ் தான் வரும்னு நான் சொல்லலை. நான் இதை கெஸ் பண்ணுறேன். ஏற்கனவே இவங்க இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இது இப்படி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். லீக்கான பிக் வந்ததுடா, அது அப்போ என்ன ஃபேக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு கான்செப்ட் மாடலாக கூட இருக்கலாம். அது ஒரு ஜஸ்ட் கான்செப்டாக இருக்கலாம். அது விதமாக வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ சைனீஸ் சர்வரில் இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி தான் அது ஒரு கான்செப்ட், அதுவே அப்படியே டேரெக்டாக வரணும்னு இல்லை, நமக்கு எப்படி வேணுமோ அதை அப்படி ஆல்டர் பண்ணி வரும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லூட்லேருந்து ஓர்ஸ் வரதுக்கு சான்ஸ் கம்மி. ஓர்ஸ் டு ஓர்ஸ் வரும். அந்த ஓர்ஸ் டு ஓர்ஸுமே உங்களால் ரெகுலராக வாங்க முடியாது. வந்த உடனே ஒரு வாரத்துக்கு நீங்கள் ரெகுலராக வாங்குவீங்க, ஒரு 5 நாளோ 6 நாளோ. அதுக்கு மேலே வீக்லி ஒன்ஸ் தான் வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ட்ரேடர் ஷாப்பில் நம்ம வாங்குறோம்ல ரைடு மெடல் யூஸ் பண்ணி, வீக்லி ஒரு 10 ஸ்டாரி. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கெஸ் என்னன்னா எக்ஸாக்டாக இவ்வளோ தான் வரும். வீக்லி ஒரு 10 ஸ்டாரி எடுக்க முடியும், ஒரு 100 க்ளோரி எடுக்க முடியும். இதுக்கு மேலே வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். மேக்ஸிமம் இவ்வளோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா டெய்லி நிறைய பேர் இதுக்கு ரொம்ப ஹைப்பு கொடுத்தாங்க. லீக் சிஸ்டம் மாறுது, ஓர்ஸ் வருதுன்னு. எவ்வளோதான் வருதுன்னு பார்த்தா 2 கொடுக்குறாங்க. இது கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி நான் அந்த டைம்லேயே பேசியிருந்தேன். என்ன கான்செப்ட்னா இது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஆர்ச்சர் யார் இருப்பா? என்னோட TH12 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்ச்சர் 9ல TH12ல ப்ளே பண்ணாலும் எனக்கு அந்த ஒரு ஸ்டாரி தான். நான் TH17 இருக்கேன், இல்லை 16 இருக்கேன், டிராகனில் இருக்கேன் அப்படின்னா எனக்கும் அந்த ஒரு ஸ்டாரி தான். 12க்கும் 16க்கும் ஒரு ஸ்டாரி கொடுக்கறதுக்கு அது கொடுக்காமலே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. நான் எலக்ட்ரோக்கு போகிறேன்னா 30 அட்டாக் பண்ணி அதில் ஸ்டே பண்ணணும். என்னோட பேஸ் ரஷ்ஷாக இருந்ததுன்னு அடிச்சு கீழே இறக்கிடுவாங்க. சப்போஸ் எலக்ட்ரோக்கே வரேன்னா 60 ஸ்டாரி தான். அப்படி பார்க்க சொல்ல வீக்லி எவ்வளோ வருது? 7 அப்படின்னா கூட 14 ஸ்டாரி தான் வரும். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணக்குள்ள மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 ஸ்டாரி தான் பர் வீக்குக்கு சூப்பர் செல் கால்குலேட் பண்ணுறேன். லூட் வரவே வராதுன்னு சொல்லலை. லூட் வந்தாலும் வரலாம், ஓர்ஸ் வந்தாலும் வரலாம். ஐ திங்க் ஓர்ஸ் டு ஓர்ஸ் வரும். ஆனாலும் அதை நம்மளால ரெகுலராக ஆக்சஸ் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட ஓர்ஸ் இருக்காது. சூப்பர் செல்லுக்கு அதுதான் தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் யோசிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னென்ன சொல்லணும்னு நினச்சேனோ எல்லாம் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதை நான் திருத்திக்கிறேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். ஜெம் நிறைய பேர் செலவு பண்ணியிருப்பீங்க, என்ன மாதிரி ஜெம் இல்லாதவங்க கூட இருப்பீங்க. எப்படி ஜெம் அதிகமாக சேர்க்கறது அப்படின்றது ஒரு கண்டென்ட் நம்மளுடைய நண்பர் லேசி மேன் சேனலில் போட்டிருக்காப்புல. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அந்த லிங்க் கொடுத்துருந்தேன். அது பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே அந்த வீடியோட லிங்க் தரேன். எப்படி நீங்கள் ஜெம்மு சேர்க்கறது வேகமாக அப்படிங்கிற மாதிரி. தலைவர்லாம் 28,000 30,000 ஜெம்மு வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. அதேமாரி நீங்கள் ஜெம்மு சேர்க்கலாம். அது எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறது லிங்க் நான் தரேன். என்னன்றதை பார்த்து கற்றுக்கங்க. வேறு என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வேணுமா, இல்லை பேஸ் வீடியோ போடலாமா? ஏன்னா CWL வருது. அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வேணுமா, பேஸ் வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள், போட்டு விட்ருவோம். என்ன THக்கு வேணும், என்ன ஆர்மி வேணும்னு சொல்லிடுங்க. ஒரு சில பேர் இந்த THக்கு போட்டு விட்டு போங்கன்னு அப்படியே மொட்டையாக சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த THல என்ன ஆர்மி வேணும், ஏரா, கிரவுண்டா, ஸ்பேமா, என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு விட்டுடலாம். இதோட இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் கிளாஷிங்.